பாட்டி அந்த பிள்ளை அமைதியா தூங்கிட்டு இருக்கு, அத போய் இப்படி சொல்றிய? மீன்காரி நல்லா தூங்கிட்டு இருக்கு அந்த பிள்ளை, எதுக்கு நீ இப்படி போய் சொல்லியா? உன்னைய அடிச்சிருந்தா அந்த பிள்ளை முழிச்சுதானே இருந்திருக்கணும். பாம்போல அசந்து தூங்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளைய போட்டு போய் எழுப்ப முடியுமா? போய் படுத்து தூங்கு, இந்த பிள்ளை அடிச்சிருக்காது. ஐயோ அம்மா, நான் சொல்றது முழுசா நேசா. இந்த பிள்ளை தான் என்னைய போட்டு ஆடி ஆடி அடிச்சிட்டு. வேணும்னா எழுப்பி பாருங்க, உங்களையும் போட்டு அடிக்கும். ஏல மீன்காரி, இந்த பிள்ளைய பார்த்தா அடிக்கிற பிள்ளை மாதிரியா இருக்கு. பாம்போல பச்சை மண்ணு மாதிரி படுத்து உறங்கிட்டு இருக்கு. எதுக்காக நீ இப்படி சொல்லியா? அப்படி என்ன பொறாம இந்த பிள்ளை மேல உனக்கு? எனக்கு ஒரு பொறாமையும் இல்ல. உங்களால முடிஞ்ச அடி வாங்க தெம்பு இருந்தா அந்த பிள்ளைய எழுப்புங்க. அப்ப தெரியும் யார் உண்மை சொல்றது யார் பொய் சொல்றதுன்னு. அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. எழுப்புங்களா, உங்களுக்கே தெரியும். ஷடோஜா, என்னமா இது மீன்காரி இப்படி சொல்லியா? அதான் பாட்டி எனக்கும் தெரியல. இந்த மீன்காரிக்கு பேதி தான் இருக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சிருந்தா அவ குழப்பி விட்டுட்டு தெரியா. வானரு, நான் சொல்றது நேசம் வானரு. இந்த பிள்ளை நீ அடிச்சது வானரு. அடிச்சிட்டு மறுபடியும் வரங்கிட்டு மறுபடியும் அடி வாங்குறதுக்கு தெம்பு இருக்கவே மட்டும் எழுப்புங்க. ஐயோ, ரூபி தூங்குறது பார்த்தா நிஜமாலே தூங்கிட்ட போல இருக்கே. முழிச்சா எல்லாரையும் போட்டு அடிச்சிருவாளே, உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும். கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டு போயிருவாப்ல. இப்போ என்ன செய்ய? ரூபி யாரும் எழுப்பாம போயிட்டாவனா நல்லது. நான் ஏற்கனவே ஒரு ரவுண்ட் ஆடி வாங்கிட்டேன் வானரி. இதுக்கு மேல எனக்கு ஆடி வாங்க தெம்பு இல்ல. உங்களுக்கு தெம்பு இருந்தா போய் எழுப்புங்க. தங்கச்சி, நம்ம இத்தனை பேர் வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த சத்தத்தையும் தாண்டி அவ தூங்கிட்டு இருக்கானா, நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த பிள்ளைய போய் எழுப்பு எழுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எழுப்பி பார்த்தா தானக்கா தெரியும் அதோட சுயரூபம் என்னன்னு. ஆடி வாங்கினது நானு, எனக்கு தான் தெரியும். எழுப்புங்க, அப்பதான் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இங்க பார் மீன்காரி, நான் இப்ப எழுப்பியேன். அவ மட்டும் அடிக்கலைன்னு வச்சுக்கிய, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு போட்டு வெளுத்து விடுவோம். பாட்டி நீங்க எழுப்புங்க பாட்டி. சரோஜா, பிள்ளை காலையில இருந்து உங்களுக்காக விதவிதமா சமைச்சு தந்தால, அவளை பார்த்தா அந்த டயர்ட்ல நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எதுக்காக இப்ப பிள்ளைய போட்டு எழுப்பிக்கிட்டு? அவ அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டா. இவியதான் ஏதோ கனவு கண்டிருப்பாவன்னு நினைக்கிறேன், அதனால அப்படி சொல்லியாவ போல. அவ தூங்கட்டும், நம்ம காலையில வந்து ஏதாவது நடந்துச்சாமான்னு கேட்டுக்கிடலாம். சரோஜா, வாங்க போய் படுப்போம். வானரு, பாட்டியெல்லாம் பயப்படியாவே. அவிய மக அடிப்பானே அவியலுக்கே தெரிஞ்சிருக்கு. நீங்க எழுப்பி செக் பண்ணுங்க வானரு, அப்பதான் உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஷடோஜா, அந்த பிள்ளையோட அம்மா சொல்றது சரிதானே? நம்மளுக்காக தானே காலையில இருந்து வெரைட்டியா சமைச்சிட்டு இருந்தா அந்த பிள்ளை. அதனாலதான் டயர்ட்ல எப்படி அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறா. அவளை அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறா, என்னையதான் அடிச்சு போட்டுட்டா. நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. இந்த பிள்ளை நீ அடிச்சுட்டு நீங்களே எழுப்புங்க, உங்களையே கண்டிப்பா அடிக்கும். வேண்டாம்க்கா, காலையில கேட்டுக்கிடுவோம். பிள்ளை ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்கா. சாதாரணமா நாங்க வந்து நார்மலா பேசினாலே முழிச்சு எட்டி பாத்துருவா. இன்னைக்கு இப்படி தூங்குறானா, அவ ரொம்ப டயர்டா இருக்கான்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி தூங்கிட்டு இருக்கா. காலையில எழுப்புவோமே, எதுக்கு இப்ப எழுப்பிக்கிட்டு? வாங்க போய் படுப்போம். வானரி, நம்பாதீங்க வானரி, எழுப்புங்க வானரி. ஏ அம்மா, அந்த மீன்காரி தொல்லை தாங்க முடியல. அதான் அவ அம்மா பாவம் பிள்ளை தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லியாவல்ல. உனக்கு மனசாட்சி இல்ல, எழுப்புனா என்ன நினைப்பாவே? வானரி, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா வானரி? நான் இவ்வளவு அடி வாங்கி சொல்லிட்டு இருக்கேன், நீ தயவு செஞ்சு நம்புங்க வானரி. கொஞ்சம் அந்த பிள்ளையை எழுப்புங்க. அந்த பிள்ளை மட்டும் உங்களை அடிக்கல, நான் அப்படியே வாயை மூடிட்டு போய் படுத்துக்கிறேன். நான் சொல்றது பொய்யனே எடுத்துக்கிடி. அதுவே அடிச்சிருச்சுன்னா நான் சொல்றது நேசம்னு நம்ம எல்லாரும் நேரத்தை விட்டு உடனே கிளம்பிடுவோம், சரியா? ஷடோஜா, இந்த மீன்காரி இவ்வளவுக்குள்ள சொல்லியா? ஒரு தடவை எழுப்பி தான் பாத்துருவோமேமா. சரி எழுப்புங்க பாட்டி. ஆண்டி நீங்க ஒன்னும் வருத்தப்பட்டுக்கிறாருங்க. சில பொய்யல கண்டுபிடிக்க எழுப்பிதான் ஆகணும். இல்லம்மா, அசந்து தூங்கிட்டு இருக்காளே, அதான் சொன்னேன். ஆண்டி எழும்புன உடனே தூங்கட்டும், ஒரு நிமிஷம் எழுப்பிக்கிட்டு இருங்க. பாட்டி எதுக்கு முடிச்சிட்டே எனக்கு எழுப்புங்க பாட்டி. வானரி, பாட்டியே எழுப்பணும். அடி தாங்க முடியுமா? நீங்க போய் எழுப்புங்க வானரி. உனக்கு நல்ல என்ன மீன்காரி, அதெல்லாம் அந்த பிள்ளை அடிக்காது எனக்கு தெரியும். பாட்டி நீங்க எழுப்புங்க பாட்டி, அடிச்சாலும் நான் பாத்துக்கிறேன். ஓ சரிம்மா. எம்மாடி பேத்தி, ரூபி கண்ணா, ரூபிமா எலும்புடா. ரூபிமா ஒண்ணுதான்டா, எலும்புமா. பாட்டி நீங்களா? என்ன பாட்டி, ஏதாவது உங்களுக்கு வேணுமா? என்ன
இல்ல. நீ படுத்து தூங்குமா, நாங்க வெளிய போய் பேசிக்கிடியோம். அம்மா என்னாச்சுமா? ஏன் பாட்டி இப்படி சொல்றாங்க? ஏ மீன்காரி பாத்தியா என்னமா அந்த பிள்ளை அடிச்சிச்சு கடிச்சிச்சின்னு சொன்னா பாரு. பாவம் பச்சை பிள்ளை எழுப்பி விட்டாச்சு. பாவம் போல எல்லாரும் எதுக்குங்க இருக்கீன்னு பதறிட்டு எழுப்பி கேக்குது. நீ எல்லாம் உருப்படியா எங்க போய் அடி வாங்கிட்டு வந்தா? வானரி நிஜமாலே இந்த பிள்ளை தான் அடிச்சது வானரி. இப்போ உங்க முன்னாடி நடிக்குது வானரி. ஏ மீன்காரி, உன்னையும் எழுப்பினோடனே அடிச்சிருந்தா எங்களையும் எழுப்பினோடனே அடிச்சிருக்கும்ல. என்ன ஆச்சுன்னு பதறி போய் நின்று கேட்டுட்டு இருக்க. அந்த பிள்ளைய போய் இப்படி சொல்லிட்டு இருக்கா. கனவுல எங்கேயாவது போய் விழுந்து அடி வாங்கிட்டு வந்தியோ? அதுதான் நான் முதல்ல சொன்னேன், எனக்கு அப்பயே சந்தேகமாச்சு. என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அடி வாங்குற மாதிரி இருக்காங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறியோ? நீ தானே என்னை போட்டு அடிச்ச. நான் வேண்டாம் விட்டுரு விட்டுருன்னு சொல்ல சொல்ல அடிச்சா கடிச்சா. இப்போ எல்லாருக்கும் முன்னாடி நடிக்கிறியோ? ஐயோ ஆண்டி என்ன சொல்றீங்க? நானா? சீச்சி, நான் உங்களை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பார்த்தது இப்பதான் பாக்குறேன். ஏன் ஆண்டி என் மேல இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க? நான் உங்களை பார்க்கவும் இல்ல அடிக்கவும் இல்லையே. சரோஜா என்னம்மா இதெல்லாம்? எம்மாடி மார்மாவளே, நீயோ பாட்டி ரெண்டு பேரும் மட்டும் வந்திருக்கலாம். தேவையில்லாம யார் யாரையோ கூட்டிட்டு வந்து இப்போ ஒரே பிரச்சனை ஆயிட்டு இருக்கு பாரு. எதுக்கு எல்லாரும் இப்படி பண்ணியாவ? அதான் பாட்டி எனக்கும் தெரியல. இந்த மீன்காரிக்கு பேதி தான் இருக்குது. ஏ மீன்காரி உனக்கு என்னதான் பிரச்சனை? வானரு நான் சொல்றது தயவு செஞ்சு நீ வாயை மூடு. அந்த பிள்ளை ஒரு தப்ப மனையில நல்ல பிள்ளையா தான் இருக்கு. நீ தான் இப்படி போய் சொல்லிட்டு தெரியா? போ ஒழுங்கு மரியாதை படுத்துரு. இல்ல நடக்கதே வேற, நானே அடிச்சு விடுவேன். வானரு போன்னு சொன்னேன். சரோஜா எதுக்காக மாவியே என் பிள்ளை மேல இப்படி தேவையில்லாத பழியெல்லாம் போடியாவ? ஆண்டி மன்னிச்சிருங்க ஆண்டி. அவியலுக்கு எங்களை பார்த்தாலே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இழுத்து விடுவாவ. நீங்க ஒன்றும் வருத்தப்படாங்க ஆண்டி. அவியலுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க போய் விழுந்து வாரினாவில தெரியல. இப்ப என்னடா இப்படி போய் சொல்லிட்டு தெரியாவ. நீங்க எதுவும் நினைக்காங்க ஆண்டி. நீங்க போய் தூங்குங்க, நாங்களும் தூங்க போறோம். சரிம்மா போய் படுத்து வரங்குங்க. ரூபி கண்ணா நீ தூங்குடா, பாட்டி காலையில பாக்குறேன். சரி பாட்டி. எம்மா ரூபி நல்ல வேளை அவியலுக்கு டவுட் எதுவுமே வரல. ஆமா நீ தூங்காம முழிச்சுதான் இருந்தியோ? ஆமாம்மா நீங்க சொல்லிட்டு போனீங்கல்ல, அதனால முழிச்சுதான் இருந்தேன். சரிம்மா படுத்து தூங்கு. காலையில வந்து ரூமை திறந்து விடுறேன், வெளியே பூட்டிட்டு போறேன் சரியா? சரிம்மா நான் காலையில வரைக்கும் தூங்காமலே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இடையில வந்து எழுப்பிட்டாங்கன்னா என்ன பண்றது? நான் தூங்காம முழிச்சே இருக்கேன், நீங்க போய் தூங்குங்க. சரிம்மா நாங்க போய் படுக்கோம், காலையில முழிச்சு வந்துரு. சரி. நல்ல வேளை இன்னைக்கு எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டேன். ஆனா அந்த ஃபிஷ் ஆண்டி தான் பாவம், நிறைய அடி வாங்கிட்டாங்க என்கிட்ட. ஹலோ சாமிமா, என்ன ஃபிஷ் ஆண்டி இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா இல்ல என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சாமிமா ஒரு முக்கியமான
சரிம்மா நாங்க போயிட்டு வரோம். ஆண்டி நாங்க போயிட்டு வரோம் ஆண்டி. நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிடாதுங்க. இங்க நடந்தது எல்லாத்தையும் மறந்துருங்க ஆண்டி. சரிம்மா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவியலுக்கு இந்த மாதிரி அடிபட்டுட்டேன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எல்லாரும் அவியல பாத்துக்கிடுங்கம்மா. எங்கேயோ விழுந்திருப்பாவன்னு நினைக்கேன். ஹாஸ்பிட்டல்ல வேணாலும் கொண்டு போய் காமிங்க. சரி ஆண்டி நாங்க அதெல்லாம் நல்லா பாத்துக்கிடியோம். உங்க கர்சனைக்கு ரொம்ப நன்றி. வந்ததுக்கு நல்ல வார்மடி தான் வாங்கிட்டு போறேன். பிசாண்டி வரும்படியோ செருப்படியோ இத வேற பெருமையா சொல்லிட்டு கிடக்காதங்க பிசாண்டி. மறுபடியும் அடி உள்ளதுக்குள்ள போய் வண்டியில ஏறிருங்க. வானரே உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் இப்ப தெரியாது வானரி. பேரவு ஒரு நாள் நீங்க வாங்குவீல்ல அப்பதான் தெரியும். அப்பவே நம்ம பிசாண்டி இப்படி சொன்னாவளேனே நீங்க வார்த்தைப்படுவீங்க வானரி. சரி ஆண்டி நாங்க வருத்தப்பட்டுக்கிட்டே நீங்க போய் வண்டியில ஏறுங்க. எம்மாடி புழு கண்ணாடி. இந்த மீன்காரி கனவு கண்டிட்டு வளரியாலோ எதுக்கு வளரியான்னு தெரியலம்மா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறாருங்க. இதுக்காக எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வராம இருந்துடாதுங்கம்மா. கட்டாயம் நீங்க கண்டிப்பா வரணும். சரிம்மா வருவோம். உங்க மக எங்களை கவனிச்சுக்கிட்ட மாதிரி நீங்க எங்களை கவனிச்சுக்கிட்ட மாதிரி நாங்களும் உங்களை ஒரு 2 நாள் வச்சு கவனிச்சுதான் விடுவோம். நீங்களும் 2 நாள் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா ஒரே நாள்ல கிளம்புறிய. அது வந்து ஆண்டி விருந்து திருப்தி ஆயிப்போச்சு. பிசாண்டி வேற எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு வந்துட்டாவ. அதான் அவியல கொண்டு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணதுக்காக ஒண்ணு கிளம்பியும். ஒண்ணு வேண்டாம் நான் வீட்டுக்கு போனாலே போதும். இங்க இருக்க வரைக்கும் தான் எனக்கு பாதுகாப்பே இல்லாம இருக்கு. பேர்லாம் பிசாண்டி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஆண்டி பிசாண்டி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காவ. நாங்க கிளம்பியோம். சரிம்மா போயிட்டு வாங்க. நாங்களும் விருந்துக்கு வரணும். உங்க அம்மாட்ட சொல்லுமா. சரி ஆண்டி கட்டாயம் நீங்க வரணும். நாளைக்கே வந்துருங்க. சரிம்மா வாரோம். என்னால நிக்க முடியல. நான் போய் வண்டியில ஏறி சீக்கிரம் வாங்க. இததான் நான் அப்பத்துல இருந்து சொல்லி இருந்தேன். உளுந்தாச்சு ஓடியது பாரு. மார்மாவளே இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இனி கூட கூட்டிட்டு தெரியாதம்மா. உனக்கு தான் இதால தலைவலி. எதுக்கு அந்த மீன்காரி இப்படி இருக்கா? உன் மேலயும் குடும்பத்து மேலயும் அப்படி என்ன போறாம? பாவம் அந்த பிள்ளை மேல வீண் பலி போட்டுட்டா. ஏதோ அந்த பிள்ளையோட அம்மா நல்லவியலா இருக்கிறதுனால எதுவும் கேட்காம விட்டுட்டாவே. இல்லனா நடக்கிறதே வேற. ஏத்தே எனக்கு அந்த மீன்காரிக்கே ஆகாது. எங்க அம்மாட்ட நான் சொன்ன கேட்கணும்ல. எங்க அம்மா தான் அனுப்பி விட்டா. அதான் இவ்வளவு தொலையை அனுபவிக்க வேண்டியதாகி போச்சு. சரி இனிலாம் கூட்டிட்டு வராது எங்க போனாலும். நீங்களும் மட்டும் வாங்க. உங்க அம்மா கூட வந்திருக்கலாம். தேவையில்லாம அவளை கூட்டிட்டு வந்து ஒரே பிரச்சனை ஆயிட்டு. இனி வீலெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டேன். சரிம்மா போயிட்டு வாங்க. எம்மாடி ரூபிமா பாட்டி போயிட்டு வரேன்டா. உன்னோட சமையலும் உன்னோட பாசமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டியால மறக்கவே முடியலம்மா. போயிட்டு வரேம்மா. சரி பாட்டி போயிட்டு வாங்க. நாளைக்கு அங்க வந்துடுடா கண்ணா. சரி பாட்டி வரோம். சரி எல்லாருக்கும் போயிட்டு வரோம்.